வணக்கம் நண்பர்களே. காலையில கண் விழித்த உடனே நீங்க முதலில் என்ன செய்கிறீர்கள்? டீ குடிக்கிறீர்களா? இல்ல காஃபி குடிக்கிறீர்களா? அல்லது நேராக காலை உணவ சாப்பிடுறீர்களா? ஆனா வெறும் 2 டம்ளர் தண்ணீர், அதாவது 1 டம்ளரோ இல்ல 2 டம்ளர் தண்ணீரோ காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிற ஒரு பழக்கம் உங்க உடல்ல எத்தனையோ அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் தெரியுமா? உடல் எடை குறைவது முதல் மலச்சிக்கல் சரி செய்யறது வரைக்கும், சிறுநீரகத்தை சுத்தம் செய்து சருமத்தை பளபளப்பா வைக்கிறது வரைக்கும் பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது காலையில வெறு வயிற்றுல குடிக்கக்கூடிய தண்ணி. மூளையோடைய செயல்பாட்டையும் சுறுசுறுப்பா இயங்க வைக்கும். இந்த மாதிரி பல அற்புதமான நன்மைகளை கொண்டது நம்ம காலையில குடிக்கக்கூடிய 1 டம்ளர் தண்ணி. இந்த வீடியோல காலையில வெறு வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள், அதனுடைய சரியான முறைகள், அது எப்படி சரியான முறையில தண்ணி குடிக்கணும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமா எடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்போ தண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள்ல முதல்ல பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, நீர்ச்சத்து குறைபாட்டை சரி செய்யறது. நம்ம இரவு முழுவதுமே 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்குறோம். அந்த தூங்குற டைம்ல நம்ம தண்ணி யாருமே குடிக்கிறது இல்ல. இதனால உடல்ல சிறிதளவுல என்ன ஆகும்னா நீரிழப்பு ஏற்படும். காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடித்தால் உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். செல்களுக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து கிடைக்கும். சோர்வு குறையும். உடலுடைய செயல்பாடு சீராக தொடங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் காலையில வெறும் வயிற்றுல எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்றோம். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பதால குடலுடைய இயக்கம் தூண்டப்படுது. இதனால மலம் மென்மையாக வெளியே தள்ளப்படும். குடல் சுத்தமாகும். தினமும் சீரான ஒரு மலம் கழிக்கும் பழக்கம் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா நம்ம மலம் ஒழுங்கா வெளியில போகலைன்னா பலவிதமான நோய்கள் அது வழிவகுக்கக்கூடும். ஸோ அதனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்களுக்கு காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல 1 டம்ளரோ 2 டம்ளர் தண்ணீரோ வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஸோ வெதுவெதுப்பா என்னால் குடிக்க முடியும் அப்படின்னா வெதுவெதுப்பா குடிங்க. இல்லை எனக்கு வெதுவெதுப்பான தண்ணி குடிக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சாதாரண டெம்பரேச்சர் தண்ணியை எடுத்து குடிங்க. இது குடிச்ச ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்கள் உடம்புல அதிசயங்கள் நடக்கும். ஸோ டெய்லி நீங்கள் இதை ரொட்டீனாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடலில் பலவிதமான நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து 3வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீர் பயன்படுதுங்க. தண்ணி குடிச்சா உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். அது கூடவே நீங்க சரியான உடற்பயிற்சியும் உணவு முறையும் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி குடிக்கிறது பசியை கட்டுப்படுத்தும். நம்ம தேவையில்லாத நொறுக்கு திணிகள், தேவையில்லாத கலோரிகள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் உட்கொள்றது குறைச்சிக்குவோம். ஸோ தண்ணி அதிகமா குடிக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய மெட்டபாலிசத்தையும் அது நல்லாவே ஸ்பீடு பண்ணும். இதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதாகவே செரிமானமாகி உங்க உடல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டயட்ல தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. தண்ணிங்கிறது ரொம்பவே முக்கியம். தண்ணியை நீங்க அதிகமா குடிக்க 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 உங்க உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு குறையும். அதுவும் சுடு தண்ணி குடிக்கும் போது கொழுப்பு சூப்பரா குறையும். அது கூடவே நீங்க சிறிதளவு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க அனுபவிப்பீங்க. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்பவுமே முக்கியங்க. சிறுநீரகத்தோடைய முக்கிய வேலையே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுதான். ஆனா அதுக்கு போதுமான தண்ணீர் நம்ம குடிச்சாதான் சிறுநீரகம் நல்லாவே வேலை செய்யும். ஸோ சிறுநீர் நன்றா வெளியில ஏறிச்சாவே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே போயிடும். ஸோ சிறுநீர் வழியா தானே போகும். அதனால தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்ம உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் தண்ணி ரொம்ப தேவை. சில வகையான சிறுநீரக கற்கள் உருவாகிற அபாயத்தையும் இது குறைக்கும். நிறைய பேர் தண்ணி குறைவா குடிப்பாங்க, முக்கியமா வயதானவர்களுக்கு. ஏன்னா வயதானவர்களுக்கு வயது அதிகமாக அதிகமாக அந்த தாகம் ஃபீல் இருக்காது. தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாகமே எடுக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியா குடிப்பாங்க. தண்ணி கம்மியா குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு சிறுநீரக கற்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமா
ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா, காலையில எழுந்த உடனே நீங்க தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில போயிருச்சுன்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வரத் தொடங்கும். ஸோ உங்களுடைய சிறுநீரகத்த நீங்க பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா தண்ணி எடுத்துக்கிறணும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, உங்களுடைய தோல் அழகா மெயின்டெயின் பண்றதுக்கு, உங்க தோல் அழகா பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம். தண்ணீர் குடித்த உடனே முகம் வெள்ளையாயிடும்னு நம்ம சொல்லல. ஆனா, முகம் பளிச்சுன்னு மாறிடும். ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். நெறைய பேருக்கு என்ன ஆகும்னா, முகங்கள்ல பருக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தண்ணிய நீங்க ப்ராப்பரா குடிக்க குடிக்க முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் எல்லாமே குறைஞ்சு சரியாயிடும். ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். உங்களுடைய தோல் வறட்சி எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுடைய சருமத்துக்கு நல்ல ஒரு ஈரப்பதமும், ஊட்டச்சத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்க தோல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சிலர். அதுக்கான அர்த்தமே இதுதான். ஸோ நீங்க கருப்பா இருக்கிறீங்களோ, சிகப்பா இருப்பீங்களோ, ஆனா உங்களுடைய ஸ்கின்ன நல்லா ஒரு க்ளோயிங்கா காமிக்கிறதுக்கு தண்ணி ரொம்பவே முக்கியங்க. அது கூடவே நல்ல ஒரு தூக்கம், சத்தான உணவுகள் இதெல்லாம் எடுக்கும்போது நல்ல ஒரு கிளியரான ஸ்கின்னும், க்ளோயிங்கான ஸ்கின்னும் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு தண்ணி பயன்படுது. மூளையுடைய பெரும் பகுதியே தண்ணினால தான் ஆயிருக்குது. ஸோ நீரிழைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, உங்க உடல்ல நீரிழைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, மூளையுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். கவனச்சிதறல், கவனம் குறையிறது, தலைவலி, சோர்வு இதெல்லாமே ஏற்படும். அதனால தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மூளைய நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறணும், புத்துணர்ச்சியா வச்சுக்கணும்னா தண்ணி நீங்க குடிச்சே ஆகணும். காலையில தண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய உடல் நீர்ச்சத்து சீராகவும், புத்துணர்ச்சியாகவும் பராமரிக்கப்படும். இதனால உங்களுடைய மூளை ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா இயங்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து 7வது நன்மை, செரிமானத்திற்கு தண்ணீர் உதவியா இருக்குதுங்க. காலையில தண்ணி குடிக்கிறதுனால செரிமான மண்டலம் செயல்பட தொடங்கும். காலை உணவை எளிதா செரிக்கிறதுக்கும் இது உதவும். குடலுடைய இயக்கத்தை சீரா இயங்க வைக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். அடுத்து 8வது நன்மை, உடல் வெப்பநிலைய சீரா வச்சுக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுதுங்க. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா வெயில் காலங்கள்லாம் என்ன ஆகும்னா ரொம்பவே உடல் சூடா இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறவங்க, அதிகமா வியர்வை வரும்ல, அவங்கெல்லாம் தினமும் போதுமான அளவு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும்னா நீர்ச்சத்து உடல்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடற்பயிற்சி செய்யறவங்கலாம் தினமும் அவங்க ஒரு நாளைக்கு தேவையான 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, சோர்வை குறைச்சு உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு தண்ணி பயன்படுதுங்க. காலையில சிலருக்குலாம் என்ன ஆகும்னா, காலையில எந்திரிக்கும் போதே தலை ரொம்பவுமே கனமா இருக்கும். உடல் ரொம்ப சோர்வா இருக்கும். உடல் ரொம்ப மந்தமா இருக்கும். எந்திரிக்கவே முடியாது. ஏன்டா எந்திரிக்கிறோம், ஏன்டா காலையில வருது அப்படின்னு தோணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உடல்ல என்ன இருக்கும்னா, நீரிழப்பு இருக்கும். ஸோ நீரிழப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கனமா இருக்கும், உடல் சோர்வா இருக்கும். அதனால அவங்க காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தண்ணி குடிச்ச உடனே உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடலுடைய செயல்பாட ஆதரிக்கிறதுக்கு தண்ணி பயன்படுதுங்க. தண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இயங்கும். ஊட்டச்சத்துக்களை எளிமையா எடுத்து செல்றதுக்கு தண்ணி பயன்படும். உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். மூட்டுகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். செல்களுடைய செயல்பாடு ஆதரிக்கிறதுக்கு மிகவும் தண்ணீர் ரொம்பவுமே அவசியமானது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தண்ணியை எப்படி குடிக்கணும்? காலையில எழுந்த உடனே 5 இல்லைன்னா 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க தண்ணியை குடிச்சே ஆகணுங்க. காலை எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு டக்குன்னு தண்ணியை குடிச்சிருங்க. 1 டம்ளர் தண்ணியோ இல்லை 2 டம்ளர் தண்ணியோ, ஆனால் ரொம்பவுமே மெதுவாக குடிங்க. உங்கள் குடிக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க குடிச்சிருங்க. ஆனால் ஒரே மூச்சா நீங்க குடிக்கக்கூடாது. மடமடன்னு குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டில் வாய் வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் தண்ணியை குடிக்கணும். ஒரே மூச்சில் அண்ணா கவுத்தி 1 செம்பு தண்ணியை ஒரே நேரத்தில் குடிப்பாங்க சிலர்லாம். 1 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்தில் குடிக்கிறது, 2 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்தில் குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை போய் நான் எடுத்து குடிக்கிறேன்னு சிலர்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை குடிக்கிறது,
குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நார்மல் டெம்பரேச்சர் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தண்ணியோ இல்லைன்னா சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து வெதுவெதுப்பான நிலையில் தண்ணி குடிங்க. உங்களுக்கு உடலுக்கு பலவிதமான நன்மைகள் வரும். ஸோ நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடலில் வந்து அவ்வளவு அற்புதமான மாற்றங்கள் வந்து நிகழும். அடுத்து நீங்கள் அதை ஹேபிட்டை அப்படியே மாற்றிடுங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே அவசியமானது. நண்பர்களே, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.